வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்முடைய அலைவரிசையில் இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்பவும் விரும்பி சாப்பிடக்கூடிய முட்டை பிரெட்டு எப்படி பொரிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். மாலை நேரத்தில் பள்ளியிலேருந்து வீட்டுக்கு வந்ததும் பசின்னு வர்ற குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்தோம்னா ஒரு தட்டு நிறைய வச்சாலும் தீந்து போயிடும். இப்போ இந்த காணொலியில் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா எனக்காக கொஞ்சம் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. இப்போ இந்த முட்டை பிரெட்டு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்ப்போம். இது மாதிரி ஒரு கோப்பையால் 3/4 கோப்பை அளவுக்கு இந்த அளவுக்கு பால் எடுத்து பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கிறேன். அந்த பால் கொஞ்சம் வெதுன்னு இருக்கும்போதே 3 தேக்கரண்டி அளவுக்கு சர்க்கரை எடுத்து அதிலே போட்டு கரைச்சிட்டேன். அதனால் இனி இந்த சர்க்கரை தேவைப்படாது. இதுக்கு அடுத்தது 4 முட்டை. இது தவிரவும் வேறு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரக பொடி, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மிளகு பொடி, 1/2 தேக்கரண்டி அளவுக்கு வரமிளகாய் பொடி. இது 10 துண்டு அளவுக்கு பிரெட் எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக நெய் கொஞ்சமாக தேவைப்படும் இந்த பிரெட்டை பொரித்து எடுக்கிறதுக்கு. இது நெய்யில் பொரிச்சாதான் நல்லாயிருக்கும். இப்போ முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலில் இந்த பொடி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துடலாம். பால் கண்டிப்பாக ஆறி இருக்கணும். சூடான பாலில் முட்டை சேர்த்தோம்னா முட்டை அப்புறம் பால்லையே வெந்துடும். இப்போ அடுத்ததாக இந்த முட்டையெல்லாம் உடைச்சி இந்த பால் கூடயே சேர்த்துடலாம். இப்போ இந்த முட்டையும் பாலையும் நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கணும். ரொம்ப அடிக்க வேண்டியதில்லை. இந்த மஞ்சக்கரு உடஞ்சி பால் கூட சேர்ந்தா போதும். அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சதும் இந்த முட்டை பால் இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு கலக்கிட்டு இதில் ஒரு ரொட்டி துண்டாக போட்டு இப்படி நனைச்சி இது மாதிரி நனைச்சிட்டு கல்லில் வச்சுக்கோங்க. நெய் விட்டுடலாம். போட்டு ஒரு நிமிடத்துக்குலாம் இப்படி திருப்பி விடலாம். ரொம்ப நேரம் கல்லில் விட்டால் தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் சட்டுன்னு திருப்பிடலாம். இந்த அளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி பாலில் இப்படி நனைக்கும் போது ரொம்ப நேரம் விடக்கூடாது. அப்புறம் நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா குழன்னு ஆகிடும் ரொம்ப நேரம் பாலில் இருந்ததுன்னா. ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இப்படி நனைச்சி எடுத்துட்டா போதும். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் முயற்சி செய்து பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பதிவிடுங்க. மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க. நன்றி.